உறவுகளே, என்ன வீடியோனா கோயிலுக்கு மாவிளக்கு போட்டாங்க. அது திணை மாவில் போட்டோம். நான் பால்குடம் எடுத்ததுனால அதை கலைச்சி ஒரு மாதிரி இருந்தது. எல்லாருக்கும் கொடுக்க முடியலை. நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டு கொஞ்சோண்டு தான் மாவிளக்கு வீட்டுக்கு கொண்டு வருவேன். அன்றைக்கி பார்த்தா கொஞ்சம் கொடுத்துருக்காக்கா, நிறையா போட்டதுனால மிஞ்சியும் போயிட்டு அதை என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணேன். சரி, லட்டு தான் பிடிச்சோம், இன்றைக்கி கொழுக்கட்டை பிடிச்சி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திணை மாவில் கொழுக்கட்டை சூப்பராக வந்துச்சுங்க. செமையாகவும் இருந்துச்சு. எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் மாவிளக்கு மாவை கொட்டிக்கிட்டேங்க. கொட்டிக்கிட்டு கொஞ்சமாக இன்னும் கொஞ்சோண்டு உப்பும் கொஞ்சம் ஜீனியும் கலந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை நல்லா எல்லா பக்கமும் படுறது மாதிரி நல்லா பெசரிக்கணும். இல்லாட்டினா நம்ம நெய்யில் வறுத்துக்கிட்டு வர்ற தேங்காயும் அவளையும் போட்டு கூட பெசரிக்கலாம். இந்த திணை கொழுக்கட்டை வைக்க கடாய் வச்சு கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேங்க. இது தேங்காயை வறுத்துக்கணும். நெய்யில் கொஞ்சம் வறுத்துக்கிட்டு இதோட என்ன சேர்க்க போகிறோம்னா அவல் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. இப்போ வறுத்ததை திணை மாவோட சேர்க்க போகிறோம். அப்படியே கொண்டு போய் ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் அப்படியே சேர்த்துற வேண்டியதான். ஏற்கனவே நம்ம நெய்யில் பிணைஞ்சு சர்க்கரையும் சேர்த்துருக்கோம். இப்போ தேங்காய் அவல் எல்லாத்தையும் போட்டு நல்லா பெசரிக்குங்க. நான் பிணைஞ்சதுக்கு அப்புறம் தான் காமிச்சேன்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு திணையை எடுத்துக்குங்க, கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிட்டு சர்க்கரையை கலந்துக்கிட்டு நெய் போட்டுக்குங்க. கொஞ்சம் அப்படியே பெசரி தேங்காயும் அவளையும் வறுத்து கொட்டி பிடிக்க வேண்டியதான். கொழுக்கட்டையை நல்லா அமுக்கி பிடிச்சிங்கன்னா கெட்டியாக பொடிப்படும். நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதை கொழுக்கட்டையாக கூட நம்ம பிடிச்சி லட்டு செய்யலாம். லட்டு செஞ்சு காமிச்சிருக்கேன் நான். இன்றைக்கி கொழுக்கட்டை. கட்டியை நல்லா அப்படி பிடிச்சிங்கன்னா உடையாது. அப்படி பிடிச்சிக்குங்க. நான் எல்லாம் பிடிச்ச உடனே உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எல்லாத்தையுமே கொழுக்கட்டைகளாக பிடிச்சிட்டேன்னா அவ்வளோ சூப்பராக பிடிச்சாச்சு. இப்போ இதை அவிப்போம். பார்த்திங்கன்னா இட்லி பானை வச்சு துணி வச்சு போட்டிருக்கேன். இதில் நம்ம எடுத்து இந்த கொழுக்கட்டைகளை அடிக்கிறோம்.
க்ளோஸ் பண்ணிடுவோம். அவியட்டும், அவிஞ்சோடனே எடுப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அவிஞ்சோடனே கொழுக்கட்டையை எடுத்துட்டேன். எடுத்து சூடு மிதமாக இருக்கையிலே உங்கள்கிட்ட காமிக்கிறேன். சாஃப்டாக இருக்குது பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. லட்டு பிடிக்க வந்து நிறைய நெய் வேணும். ஆனால் கொழுக்கட்டை பிடிக்க வந்து லேசாக ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் வாசத்துக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. முருகனுக்கு வந்து ரொம்ப உகந்தது அந்த திணைன்னு சொல்லுவாங்க. பாலும் தேனும் திணைன்னு. நம்ம வந்து லட்டு பிடிக்க ரொம்ப நெய் தேவைப்படும், கொழுக்கட்டைக்கு அவ்வளோ தேவைப்படாது. அவங்கவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம லட்டாவோ கொழுக்கட்டையாவோ பிடிச்சி சாமிக்கு கும்பிடலாம். நான் வந்து இன்றைக்கி மாவிளக்கு மாவோட மிச்சம் இருந்ததுன்னா உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது நீங்கள் இதே மாதிரி செய்யணும்னு கொழுக்கட்டை ஆசைப்பட்டீங்கன்னா 1/2 கிலோ திணையை எடுத்து அலசிட்டு வெள்ளை துணியில் அப்படியே காய வச்சு அதை மிக்ஸி ஜாரில் அடித்து நெய் சேர்த்து உப்பு சேர்த்து தேங்காய் இதெல்லாம் வறுத்து போட்டு ஏலக்காய் முனிக்கி போட்டு அப்படியே பிடிச்சா வைக்க வேண்டியதுங்க. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அதனால தான் எப்போயாவது மாவிளக்கு மாவு உங்களுக்கு மிஞ்சிருச்சுன்னா அது மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு நான் காமிச்சேன். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. சாப்பிட ரொம்ப பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரையும் எல்லோரும் சாப்பிட்லாம். திணை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால தான் நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். நன்றிங்க.